ஆனா இந்த ஆதிநாகினி கழுகுகளுக்கு காவல்காரியா மாறிட்டா. இவ ஒரு கழுக லவ் பண்ணி அவன் பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஆமா ஆதிநாகினி, நீ உன் கையாலேயே ஒரு நாக வம்சத்தை அழிச்சுக்கிட்டு இருக்க. சொந்த குளத்தையும் அழிக்கிறவங்க கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் வழியை விட்டு விலகிடு. நான் என் வேலையை செஞ்சுட்டு கிளம்புறேன். நான் விட மாட்டேன். உன்னால முடியாது. இங்க பார், நீ இப்ப பலவீனமாயிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்றத புரிஞ்சுக்கோ. ஏன்னா என்னோட உலகத்துல எல்லாருமே நல்லவங்க, அவங்க எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா நீ இப்ப பண்றியே அது ரொம்ப தப்பு ஆதிநாகினி. அதனாலதான் நீ பலவீனமாயிட்ட. அதனால இப்ப நீ என்கிட்ட தோக்க போற. என்ன பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நீ சத்தியுகத்துல ஆரம்பிச்சு வச்ச கதையை நான் முடிச்சிருவேன் ஆதிநாகினி. ஐயோ, இப்ப கதையே மாறிடுச்சு. இப்ப இந்த யுகத்துல கதையே வேற. இது என்னோட கருத்து கிடையாது, ஆதி சிவனோடது. அந்த சிவனோட பேச்சையாவது கேளு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேணாம் 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 வேணாம். உன் மனசை திடப்படுத்திக்க ஆதிநாகினி. ஏன்னா இப்படி பல தடவை செஞ்சுதான் நான் இவனை கொல்ல போறேன். அப்பதான் இவன் மரணம் ரொம்ப சுலபமா இருக்கும். நான் இந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என் காதல் தப்பானதில்லை, என் வீர தப்பானவை இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். வீரவை விட்டு பின்னாடி தள்ளி போயிடு ஆதிநாகினி. நீ ஒரு நல்ல ஆத்மான்றதுனால நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப சரி, அப்ப நீயும் இவன் கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான். அப்ப கிளம்பு ஆதிநாகினி. இன்னும் உனக்கு டைம் இருக்கு ஆதிநாகினி. எல்லாத்தையும் விட்டு பின்னாடி போயிடு. சொல்லு, விட்டுட்டு போறியா இல்லையா? வீரா வீரா வீரா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன்ல. நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. உன்னால காப்பாற்றவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இன்னைக்கு நீ நிச்சயமா சாக போற கழுகே. என் வழி மாதிரி அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு நீ செத்துருவ. இந்த ஆண் தேவதை கையால சாக போற.